சொன்ன மாதிரி அதை நாங்கள் முதல்ல ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் ட்ரை பண்ணோம். நாங்கள் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காட்டணும். என்ன தான் நம்ம சிஜியில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ன்றது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றதுனால அதை ட்ரை பண்ணோம் நாங்கள். பட் எனக்கு வந்து அது ப்ராப்பராக கன்வின்சிங்காக இல்லை. அந்த சிலிக்கான் விஷயங்கள் வந்து நாங்கள் வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணோம். பட் ஆனால் அது நான் ஷூட்டும் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணுற பிறகு அது எடிட்டிங்கில் வச்சு பார்க்கும்போது எனக்கு அது கன்வின்சிங்காக இல்லை. நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஸோ பரவாயில்ல, டபுள் த செலவு ஆகினாலும் பரவாயில்ல, நம்ம சிஜிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ப்ராஸ்தட்டிக் வச்சு நாங்கள் ஷூட் பண்ண விஷயங்கள் எல்லாமே என்ன ஆச்சுன்னா அதை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. மேபி அதை முன்கூட்டியே பிளான் பண்ணியிருந்தா க்ரீன் ட்ரெஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கலாம், இன்னும் ஃபைட்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் என்ன. பட் அதுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தனால அதோடைய நேரம் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சிஜி பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக ஆகிடுச்சு. எல்லாருக்கும் அந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் வந்து இன்னும் பிரமாதமாக இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக அதை வந்து நாங்கள் பண்ணலான் இருக்கோம். அந்த ஒரு சிஜி கேரக்டர்ஸ்லாம் இந்த ஹீரோ தான் எல்லா படத்துலையும் ஃபைட்டு போடுவாங்க. இல்லை அவரே அதுக்கு விட்டு கொடுத்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கிறாரு. அது ஒன்றும் உங்களுக்கு ஃபீலிங்காக இல்லையா? நம்ம பண்ணல, ஜின்னு பண்ணுது ஃபைட் அப்படின்ற ஃபீலிங் இல்லை சார். அப்படிலாம் இல்லை சார். ஏன்னா வந்து இந்த கதையோட அம்சமே பார்த்தீங்கன்னா இந்த ஜின் பேஸ் பண்ணி தான் வருது. வந்து இப்போ ஹீரோ இப்போ நான் புதுமுகமாக வரேன், இப்போ நான் ஒரு 10 பேர் அடிக்கிறேன் அப்படின்றத ஏற்றுக்கிறதோட ஜின்னு 10 பேர் அடிக்கிறதுன்றது இன்னும் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும். அப்போ ஜின்னுன்றது ஒரு ஃபேண்டசி கேரக்டர், அதை அடிக்குது, ஆள் பறக்கிறாங்க அப்படின்றப்போ வந்துட்டு கிட்ஸ் வந்து நிறைய கனெக்ட் பண்ணுவாங்க. நானும் ஒரு கிட்டாக இருக்கிறப்ப அந்த மாதிரி தான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அது ஜின்னு மட்டும் இல்லை, ராஜா ராணி நீங்கள் 2 பேருமே பிரமாதமாக இருக்கீங்க. அப்படியே ராணி மாதிரியே இருக்கீங்க நீங்கள். அந்த ராஜாவுக்கு ராதா ரவி ஆனால் வந்து 700 வருஷமா 200 வருஷமா 700 அது காமிக்கிறது தான் கொஞ்சம் நம்ப முடியல. ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமா வந்து இதை பார்த்தது மாதிரியே இருக்குது. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் இந்த ஓப்பனிங் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் நம்ம சீட் நுனியிலே தான் இருந்தோம். அதையே கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே. அந்த ஃபேமிலி ட்ராமாலாம் பார்த்த மாதிரி அதுக்கு ஒரு டீட்டெயில் இருக்குது. உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க. என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஒரு 80s 90s பீரியடில் நிறைய ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு. அதாவது இப்போ என்னுடைய ஃபேமிலியில் அம்மா, அப்பா, ஒரு பாட்டி, ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு அக்கா கேரக்டர், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ தட் அவங்களுமே கொஞ்சம், ஏன்னா அது வந்து அவங்க வர்ற ஃபேமிலி கூட அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ இருந்த விஷயங்கள் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. அதனால் அந்த ஃபேமிலி ட்ராமான்ற விஷயமும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஜெனராக தான் இருக்கும். என்ன அப்படின்னா ஃபேண்டசி ஹாரர் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து எல்லா விதமான மக்களையும் கவர் பண்ணுறதுக்காக ஒரு கமர்ஷியல் படமாக தான் நான் எடுத்திருக்கேன். அப்படின்னும் போது சரி எதுக்கு அந்த ஸ்பேஸை மட்டும் நம்ம விட்டுறணும் அப்படின்றதுக்காக தான் மிடில் வந்து அந்த பொசிஷன் நான் வச்சிருக்கேன். சார் இந்த படத்துக்கு ஏன் இவரை போட்டதுக்கு உண்டான காரணம் என்ன? அதான் சார், இது ஆக்சுவலி எப்படி செலக்ட் பண்ணீங்க? இவர் எத்தனையோ ஹீரோஸ் இருக்கட்டும், ஏன் இவரை? ஒரு விஷயம், ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து நான் எடுக்கிற டிசிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கதை வந்து இவரை தேர்ந்தெடுத்துச்சு. ஆக்சுவலி மலேசியாவில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலேசியாவில் நடந்த ஒரு ஜின்னுக்கு வந்து ஹீரோயின் தான் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக மலேசியாவில் நடந்த ஒரு கதை. ஸோ மலேசியாவில் இருந்து ஒரு ஹீரோ இருந்ததுன்னா எனக்கு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் மலேசியா சிங்கப்பூரை கவர் பண்ணணும். நேற்று ப்ரீமியர் ஷோ மலேசியாவில் நடந்தது. நல்ல ரெஸ்பான்ஸ், ஆக்சுவலாக நல்ல ரெஸ்பான்ஸ். கிட்ஸ்லேருந்து ஃபேமிலி வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது தேங்க்யூ சார். இந்த ஜின்னு பாக்ஸ் இந்த போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது லாங்குவேஜ் வருது இல்லை, புரியுது, சப்டைட்டிலாச்சும் போட்டிருக்கலாம். ஒன்றுமே இல்லை. சப்டைட்டில் இருந்ததே சார். இல்லைங்களா? சப்டைட்டில் இருக்குது ஆக்சுவலாக. பட் என்ன விஷயம்னு நான் கேட்டுக்கிறேன். நான் சப்டைட்டில் இருக்கு, படம் ஃபுல்லாக சப்டைட்டில் இருக்குது சார். படம் வந்து ஃபேமிலி படம், குழந்தைங்க பார்க்க வேண்டிய படம். படம் ஸ்கூல் லீவில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன் ஸ்கூல் லீவு முடிஞ்ச பிறகு முடிய போகுது? நான் வந்து இந்த ஸ்கூல் லீவுக்கு தான் நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். இந்த மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த சிஜி விஷயங்கள் தான் கொஞ்சம் எனக்கு லேட்டாக ஆகிடுச்சு. அண்ட் இப்போவும் கொஞ்சம் ஸ்கூல் லீவில் தான் இருக்குது. ஸோ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஸ்கூல் திறந்துடும். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா அந்த ஒரு 3 நாள் குழந்தைங்க எப்படியாவது உள்ளே வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இறுக்கி பிடிச்சி இந்த டேட்டில் நாங்கள் வந்தது. ஆக்சுவலாக அண்ட் ஆல்சோ நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது சின்ன படங்களுக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வந்து என்னன்னா இப்போ வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது பேயா காட்டுவாங்க. நீங்க ஏன் பெட்டுன்னு போட்டிருக்கீங்க? அதான் சார், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றது. அண்ட் அது வந்து ஜீனின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒன்று வந்து நல்ல ஜீனி இருக்கு, கெட்ட ஜீனி இருக்கு. அதே நீங்க பெட்டுன்னு போட்டீங்கன்னா ஒரு விஷயம் இடிக்குது. ஜீனி வந்து அந்த அலாடின் விளக்கில் இருக்கும் இல்லையா சார்? அது வந்துட்டு 3 விஷயம் கொடுக்கும். வெளியே வந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வரம் கொடுக்கறது ஜீனி.
ஜின்ன்றது பேய் வகைகளில் மலேசியா இந்தோனேஷியா நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஜின்ன்றது நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம்னா குட்டி சாத்தான் சொல்கிறோம் இல்லையா, அந்த குட்டி சாத்தானுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, அந்த மாதிரி லீடர் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஜென்ரேஷனில் வந்தது தான் ஜின்னு. ஸோ அது வந்து அங்கே நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம். அதாவது ஜின் வச்சுருக்கிறாங்க, அதை வச்சு திருடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெட்டாக தானே பார்க்குறாங்க. ஸோ இந்த கதைக்கு நம்ம ஒரு பெட்டாக கொண்டு வரணும்னு சொல்லி தான் ஹீரோயினை வந்து ரொம்ப நேரமே பழக்கே வச்சிருக்கீங்களே, ஏதாவது கோவம் அவங்க மேலே? இல்ல சார், கதை தேவைப்பட்டதுனால தான். இந்த பட நிகழ்ச்சியில ஒரு நடிகர் மேல குறை சொன்னீங்க, அது பெரிய விமர்சனமா இருந்தது. அவங்களும் அதுக்கு பதில் சொன்னாங்க. அந்த சர்ச்சையை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நடிக்காத ஒரு நடிகரோட விருப்பம் இல்லையா, எல்லாரும் நடிக்க முடியாது. ஆனா உங்களோட தரப்பு நீங்க சொன்னீங்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன சார்? என்னன்னா நான் இப்போ வரைக்கும் அந்த ஹீரோ யாருன்னு நான் சொல்லல சார். ஆனா எல்லாம் அந்த ஹீரோவே மிளக்க அதுக்கு அதான் சார், தப்பா நினச்சிக்காதீங்க. அது எப்படி நான் பொறுப்பாக முடியுன்றது எனக்கு தெரியல. அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2 வருஷம் நான் என்ன கஷ்டப்பட்டேன், நான் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன், நான் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தேன், என் பர்சனல் லைஃப் இதனால் எந்த அளவுக்கு பாதிச்சுது, நான் என்னென்ன வேதனைகளை அனுபவித்தேன் அப்படின்றது வந்து அது எனக்கு தான் தெரியும். ஓப்பனாக சொல்லலாம் சார், ஒரு கால் வரணுன்றதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக போகும் சார். 24 மணி நேரமும் அந்த ஒரு கால்க்காக. அப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், எல்லாரும் வேலைக்கு போகும்போது நம்ம மட்டும் அந்த ஒரு கால்க்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அது எனக்கு என்னன்னா ரொம்ப பாதிச்சுது சார். அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம்ன்றது வந்து அந்த ஒரு கால்க்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃபேமிலி எல்லாருமே கேட்பாங்க, என்ன நீ அடுத்த கதைக்கு போகலாம்ல, அடுத்த ஹீரோக்கு போகிறேன். பட் என்னை மாதிரி ஒரு டேரக்டர்ஸ், ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தான் தெரியும் அந்த வலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க சார், நிறைய புது டேரக்டர்ஸ், நியூ கம்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு அழைப்புக்காக வெயிட் பண்ணிட்டு. இந்த விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக கிடையாது, என்னுடைய மனசுலேருந்து என்னை அறியாமல் வந்த விஷயங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எடுத்தோடனே எங்கள் அப்பாவை பற்றி நான் பேசியிருப்பேன். அதுவுமே எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு வாங்கி கொடுக்கல, அதை சொல்கிறதுக்கான ஒரு மேடை அப்படின்றதுனால தான் நான் அதை சொன்னேன். அவர் மேலே எனக்கு கோபம் கிடையாது. இன்னமும் அவர் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் எனக்கு நிறையா இருக்குது. அவர் ஒரு டேரக்டர், அவர்கிட்ட நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த மாதிரி தான் நான் வந்து அது வந்து யதார்த்தமாக சொன்னது. அண்ட் எனக்கு எல்லா நடிகர்கள் மேலேயும், பெரிய நடிகர்கள் மேலேயும், அண்ட் இந்த விஷயங்களை சம்மந்தப்பட்ட நடிகர்கள் மேலே எனக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்குது. அவங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். யாரையுமே அக்யூஸ் பண்ணணும், யாரையுமே இது பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நான் கடைசியில் நான் சொன்ன விஷயம் தான் அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் சார். இது ஆக்சுவலி எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டேரக்டர்ஸுக்கு, புதுமுக டேரக்டர்ஸுக்கு இது வந்து ஆக்சுவலாக ஒரு டெம்ப்ளேட்டாக ஆகிட்டு இருக்குது சார். ஒரு கதாநாயகருக்காக வெயிட் பண்ணுறதோ, ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் தான் சார். அது ஆக்சுவலாக அதையும் நான் ஏற்றுக்கணும். அண்ட் என்னைய மாதிரியும் வந்து அதை கடந்து போய் அந்த நாப்பட்ட கஷ்டங்கள், நாப்பட்ட வேதனைகள், நாப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம கடந்து வந்து ஒரு படத்தை நம்ம எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதான் நானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், நானே டைரக்ட் பண்ணிட்டேன். அப்படின்ற ஒரு விஷயம் நீங்களே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கடைசி வரைக்கும் ஒரு மரியாதை குறை நடத்தவே இல்லை எங்கேயுமே சொல்லியிருக்காரு. ஆனால் நானும் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் சொன்னீங்க நடந்து வந்தேன், அந்த கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ அவர் மறுப்பு தெரிவிக்கும் போது நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறீங்களா சார்? திருப்பியும் சார், அது என்ன எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அவருடைய ரிப்ளைக்காக நான் எப்படி சார் நான் பதில் சொல்ல முடியும்? அவர் ஆக்சுவலாக வந்து அவரை மாதிரி நிறைய பேர்களை சொன்னாங்க. பட் நான் எந்த இடத்துலையுமே நான் அந்த பேரை குறிப்பிட விரும்பலை. ஏன்னா நடிகர்கள் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அண்ட் அவங்க மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது. இதை யாரையுமே நான் திருப்பி சொல்கிறேன், அக்யூஸ் பண்ணணுமோ, அவங்கள நான் சொல்லணுமோ, பழி சொல்லணுமோ, அந்த ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. முழுக்க இது என்னுடைய மனவேதனையை தான் நான் அந்த இடத்துல நான் சொன்னது. தவிர்த்து நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஸ்டண்ட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. சார் எனக்கு எப்படி சார் தெரியும் அந்த ஒரு வாக்கியம்? என்ன மாதிரி ஒரு சின்ன படங்கள், நாங்கள் ரெகுலராக எல்லா படங்கள் மாதிரி தான் நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சோம். அந்த ஒரு விஷயம் இப்படி வைரல் ஆகுன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது சார். மீடியாவில் வந்தாவே எது பேசினாலும் வைரல் தான் சார், எது பேசினாலும் கண்டென்ட் தான், சரிங்களா? அந்த இடத்துல நீங்க பேசிட்டு இப்ப அவர் மறுப்பு தெரிவிச்சார், நீங்க வந்து தெரிவிக்க மாட்டேன்றீங்க. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இருந்தாலும் வந்து ஒரு பெரிய நடிகர் மேல நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் போது, அவங்க அந்த விஷயத்த வந்து பதில் கொடுக்கும் போது நம்மளோட ரிப்ளை கண்டிப்பா இருக்கணும்ல சார்? இல்லை சார், அதுதான் சார், அது கரெக்டான நேரத்தில் நான் சொல்லுவேன் சார். உங்க அம்மா வந்து எவ்வளவு போல்டான ஆளு, நீங்க பண்ணலாமா? உங்க அம்மா கவுன்சில் எல்லாம் எவ்வளவு அதான் சார், அவங்க சொல்லி தான் சார் இந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸே வந்துச்சு. அண்ட் இது சொன்னது கூட கான்ஃபிடன்ஸ்னு இல்லை, என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு தெம்பு வரணும், ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா நாங்கள் டேரக்டர்ஸ் கூட பேசும்போது, இதை பற்றி பேசும்போது அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, நான் இந்த ஆக்டருக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், இந்த ஆக்டருக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். இது சொல்லும்போது நான் அவங்கள நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அவங்க கண்ணீருக்கு நான் வேல்யூ பண்றேன் அப்படின்னும் போது ஒரு நடந்து நல்லா இருக்கு சார்.
கடைசியா அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏன் அது கடைசியா வச்சீங்க? ஆடியன்ஸ் எல்லாம் வெளியே போன பிறகு. அதான் சார், அதுதான் எனக்கு இல்லை சார், ஆக்சுவலி குட்டிமா சாங் வந்துட்டு படம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இருக்கிறப்ப ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட லுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நான் இன்னொரு படம் கமிட் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். ஸோ அதனால் வந்து நம்ம ஆல்பம் சாங் ஒன்று செய்யலாம். ஏன்னா நானும் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த தமிழ்னு சொல்லிட்டு ஒரு சாங் செஞ்சிருந்தோம். அது நல்ல மாதிரியாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் போயிடுச்சு. சரி, நம்ம வந்து அந்த ஆல்பம் சாங் விஷயத்தையும் விடக்கூடாது. அதாவது நானும் ஆல்பம் சாங் பேக்ரவுண்ட் வந்திருந்தேன், சாரும் ஆல்பம் சாங் நிறைய பேக்ரவுண்ட் வந்ததுனால சரி நம்ம படம் செய்யணும், ஆனால் அந்த ஆல்பம் சாங்கை முதல் கொஞ்சம் விட்டு அதுலேருந்து நம்ம படத்தை ப்ரொமோஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆல்பம் சாங்காக போட்டாங்க. அப்போ அந்த கதைக்கு வந்து அந்த பாட்டு எந்த இடத்துல உட்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு லவ் சாங் இருக்குது, சாம் வந்து பாடியிருக்காரு கொஞ்சம் பக்கமான்னு சொல்லிட்டு. அந்த சாங் அங்கே இருக்குது. சரி குட்டிமா பிளேஸ்மெண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு குட்டிமாவை லாஸ்ட்டில் வச்சாங்க. ஏன்னா அந்த பாட்டு ஆல்ரெடி நல்லா போனனால ஸோ எண்டில் வந்து உட்காந்து பார்க்குறவங்களுக்கு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல பெப்பியான சாங் கேட்டு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தான் சார். படம் எடுத்து முடிச்சு வெளியிட்டீங்க. அந்த ஹீரோ வந்து நடிச்சிருந்தா எப்படி இருக்குங்கிறத இப்போ இது அனலைஸ் பண்றீங்களா, இல்லை இது வந்து ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு திருப்தியா இருக்கா? இல்லை சார், எனக்கு இதில் முழு திருப்தி இருக்குது சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மந்திரவாதி ரோல வந்து இஸ்லாமியரா வச்சிருக்கீங்களா? அது மனசேல ஒன்றும் பிரச்சனை வரலையா? இல்லை, என்ன காரணம் அது மாதிரி வச்சு சார்? ஆக்சுவலி அதான் நம்ம அந்த ஜின்னை பற்றி சொல்லியிருக்கோம்ல சார், அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் மந்திரவாதிகள் தான் வந்து அதை பண்ணுறாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். அண்ட் அவங்க மட்டும் இல்லை, எல்லா மதத்துலேயும் ஒவ்வொரு பேர் வச்சு அதை பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கட்டும், மலேசியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் போது அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். பார்க்கில் இருக்கா சார்? சார் பார்க்கில் இருக்கா? இது வந்து வீடு வந்து கிறிஸ்தவ வீடு மாதிரி இருக்கு. இஸ்லாமிய பேய் கிறிஸ்தவ உண்டுதா? எது சார் வீடு? வீட்டு வாசல் என்ன இருக்கு பாத்தீங்களா? அம்மா அப்பா வீடு சென்னையில் இருக்க வீடு சொல்றீங்களா? விஜயன்ராம் வீட்டுல என்ன இருக்கு சார்? அவங்க எல்லா மதத்துமே சம்பந்தம். வீட்டு வாசல் என்ன இருக்கு? ஆமாவா இல்லையா? சும்மா மழுக்கப்படாது சார், மழுக்கல சார். இஸ்லாமிய பேய் கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள போயிட்டா சார். அதை விடுங்க, உள்ள அம்மா போட்டோ இருக்கும், குடும்பம் இருக்கும், மாலை இருக்கும். அப்படின்னும் போது அது வந்து ஹிந்து டைப் தானே. ஸோ எல்லா மதங்களுக்கும் அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டா ஆர்கானிக்கா இருக்காங்கன்ற ஒரு விஷயம் தான் சார். ஆமா ஆமா, ஒப்பேத்தல சார். இல்ல, எனக்கு நான் உண்மையதான் சொல்றேன். சார், பத்திரிகையாளர் தேவராஜன் நல்லா பயன்படுத்திருந்தீங்க. இந்த படத்துல நல்லாவும் நடிச்சிருக்கிறாரு. நிறைய பத்திரிகையாளர் முக்கிய ஆக்கிட்டீங்க. அவர் வந்து டுபுக்கு மந்திரவாதி ஆக்கிட்டீங்க. இல்ல சார், அவர் நல்லா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு, வேற விஷயம். ஆனா அந்த இஸ்லாமிய பேயினோட அந்த இந்து மந்திரவாதிக்கு அடங்கலையா? அதெல்லாம் ஆமாவா இல்லையா? அடங்கிடுச்சுதான் சார், அந்த நேரத்துக்கு அடங்கிடுச்சுதான். அடங்கலையே, வெளியே வந்தோடனே தெரிஞ்சு போச்சு. உங்க மோட்டிவ் என்னன்னு கேட்டேன். ஒரு மோட்டிவ் இல்லை சார். அது ஒரு இஸ்லாத்துக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இஸ்லாத்துக்கு இருக்கு. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை என்னன்னா, இப்போ நீங்கள் கேட்குறது மத சார்ந்தமா அப்படியே போறீங்க. ஆக்சுவலி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் எப்படின்னா, அவர் வந்து அடிச்சார் இல்லையா, கையல் சார் வந்து சரி, ராதாரவி போய் பாக்குறாரு எப்படி? ஓகே, அதான் இந்த வயசுல பார்த்தாரு. அதான் சார், கையல் சார் வந்து அடிச்சார். எனக்கு 700 வயசுக்கு முன்னால 700 வருஷத்துக்கு முன்னால சொல்றீங்க. ஈஸியா போய் நம்ம முஸ்லீம் மந்திரவாதியை போய் ராதாரவி பாக்குறாரு. நீ படம் பாக்கலையா? பார்த்தாச்சு சார். இல்ல இப்ப நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னா, படம் பார்த்தா சின்சியரா பாக்கணும். 700 வருஷத்துக்கு முன்னாடி விழா இஸ்லாம். அது எப்போ வருது உங்களுக்கு? 700 வருஷத்துக்கு முன்னாடி? 700 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ வருது? இல்ல, நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்கல்ல ஸ்டோரியில. ஆமா ப்ரோ, அது வந்து அந்த பிளாஷ்பேக் போகும்போது தானே அது 700 இயர்ஸ் வருது. இவரும் மறுபிறவி எடுத்திருக்கான்றதான். அதே சட்டையா, அதே காஸ்டியூம், அதே சார். அது என்ன சார், அதுக்கு என்ன அப்படிலாம் இல்ல சார். என்ன சார், ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கலாமே சார். இஸ்லாமிய மந்திரவாதியை எப்படி ராதாரவி பார்த்தேன் சார்? அது கதைக்கு தேவைப்பட்ட ஒரு ஃபேண்டசி படம் சார். ஃபேண்டசி படம் போது நம்ம அதை லாஜிக்கா நம்ம பார்க்க தேவையில்லை தான். முகேன் ஒன்று நல்லா அவர் ஜாலியாக பேசிட்டு போறாரு. பிக் பாஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாம் யாருக்குமே வாய்ப்பு கிடைக்கலன்ட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. உங்களோட வாய்ப்பு எப்படி இருக்கு? கிடைக்குது சார், வாய்ப்புகள் கிடைக்குது. வாய்ப்புகள் நாங்களும் தேடி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதான் நம்ம நிறைய கதைகள் கேட்டிருக்கீங்க, ஸ்கிரிப்ட் படிப்போம், வாய்ப்புகள் கிடைக்குது சார். லாஸ்டா அவங்களுக்கு ஒரு விஷயம், ஜெயின் வந்து அழிவே கிடையாது ஒரு விஷயம்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. கடைசியா அது ஏன் அதை முடிச்சிங்க? இல்ல சார், அது அழிவு இல்லை. ஆக்சுவலா அழிவு இல்லை. பார்ட் 2 இருக்கா? பாட்டு அது கரெக்டான நேரத்தில் வரும். கண்டிப்பா இருக்கு.